சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறதும் அங்கே செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம். ஓரளவுக்கு மருத்துவம் சார்ந்த விஷயம், இந்த ஹாஸ்பிட்டல் போக்குவரத்து இது மாதிரி விஷயங்கள் இருந்து கொண்டு தான் இருப்பீங்க. விருச்சிக ராசிக்கார் ஒன்று நாம் ஹாஸ்பிட்டல் இல்லை நம்மளுக்கு கூட கூட்டிட்டு போகிறவங்களாவது ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காணப்படும். இந்த சித்திரை முதல் தேதியிலே 6ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் செல்வதும் முன்னே இருந்தது ஓரளவுக்கு பரவாயில்லன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து 6ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் உச்சம் பெறுகின்ற நேரத்தில் கொஞ்சம் தந்தளம், அந்த நேரத்தில் ஒரே சஞ்சலமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படுது சாமி. தேவையில்லாத விஷயங்கள் வருமோ, தேவையில்லாத தொந்தரவுகள் வருமோ அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு காணக்கூடிய காலம். ஏன்னா 10ஆம் அதிபதி அவர். அதனால் நம்மளுக்கு தடைகள் விலகுமா விடைகள் விலகாதான்ற ஒரு எண்ணம் என்பது குழப்பமான ஒரு சூழ்நிலை காணப்பட்டு கொண்டு பகவான். ஏன்னா குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதால எல்லாருமே மாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்த்துன்னு தான் இருக்காங்க. விருச்சிக ராசிக்காரங்க எல்லாரும் மாற்றத்தை தருமா, ஏற்றத்தை தருமா, முயற்சி வெற்றி பெறுமான்ற மாதிரி எந்த கொள்கையும் இனி வீணடிக்காது. கவலையே படாதீங்க. எல்லாமும் உங்களுக்கு நடக்கிறதுக்கான காலம் உருவாக வந்து கொண்டிருக்கு. மனசில் இருந்து வந்த தாழ்மைக என்று சொல்லக்கூடிய அமைப்பு, ஆன்மீக பயணங்கள் சில பேர் செல்றதுக்கான பாக்கியம், இந்த தர்ம சாஸ்தாவை வழிபடுறது, சனி செவ்வாய் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூர் செல்வது, இதை மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது. கடலுக்கு அருகாமையில் கூடிய ஆலயங்களை தரிசனம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஆன்மீக சிந்தனையிலும் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம். ஒரு 10 தேதிக்குள்ளே இது நிறைய விஷயங்கள்லாம் இவங்க பார்த்துட்டு வந்துடுவாங்க. ஒரு 10 டேஸ் இவங்களுக்கு சாதகத்தை தரும். அதுக்கப்புறம் உடல் உபாதையில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். புதனுடைய பெயர்ச்சிக்கு அப்புறம் இந்த சமாதான தன்மை, மனசில் இருந்த குழப்பமான தன்மையிலிருந்து வெளிவருவாங்க. விருச்சிக ராசி தன்னலமற்ற சேவை என்று சொல்லக்கூடிய அமைப்பை திருப்பி தொடர்கின்ற காலம். வேலை இல்லாதவருக்கு வேலை வாய்ப்பு தருகின்ற மாதம் என்று கூட சொல்லுவேன். இந்த மாதம் நிறைய பேர் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான காலம். ஏன்னா சூரிய பகவான் அங்கே இடம்பெயர்ந்து 12ஆம் இடத்தை பார்ப்பார். வெளியூர் போயே ஆகணுன்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம்லாம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையும் காணப்படும். ஐயா வெளியூர் போயிடலாம், நம்ம வெளிநாடுக்கு போகலான்ற மாதிரி ஒரு 10 நாட்கள் கண்டிப்பாக பயணம் என்பது இருந்து கொண்டிருக்கும். ஆன்மீக பயணமும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். குலதெய்வ வழிபாடு இது மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கொள்வதும் இந்த மாதம் அதிகமாக காணப்படும். பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. முக்கிய தருணமே நம்ம உடம்புலையும் அக்கறை எடுத்துக்கணும். 5 என்பது ஜென்மத்தையும் குறிக்கும், 9ஆம் இடமும் ஜென்மத்தை குறிக்கும். அதனால் நம்ம உடல்நலத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். சில பேர் கல்வியில் பெரிய முன்னேற்றத்தை காணுகிறார் போல் ஒரு திருப்பி ஒரு லெசனில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. புதிய மாற்று மொழி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இல்லையா, புதிய அடுத்த கட்ட நடவடிக்கை செல்லுகின்ற கல்வி சார்ந்த விஷயத்தில் புதிய முயற்சிகளை ஈடுபடுகின்ற காலங்கள் ஏற்பட போகுது. இதுக்கு விட நான் மேலே படித்து நான் பெரிய லெவலில் வரேன் அப்படின்ற மாதிரி திருப்பி கல்வியில் ஆர்வத்தை காட்டுவாங்க. நிறைய விஷயங்கள் இந்த மாதம் அவங்களுக்கு நிறைய அதாவது தடைகள் விலகுகின்ற மாதம் என்று கூட சொல்லுவோம். நிறைய தடைகள் விலகி அவங்க பார்க்குறத பார்க்கலாம். கால் பாகத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. கால் வலி சார்ந்த விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை காணப்படும். அதுக்கப்புறம் சரியாயிடும். ஷோல்டர் வழி இந்த ஷோல்டர் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. பெரியவங்க யாருனாங்கன்னா தான் உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் இந்த நேரத்தில். நம்ம வீட்டில் வயது மூப்பில் யாருனா இருந்தாங்கன்னா பெரியவங்க என்று சொல்லக்கூடிய தாத்தா பாட்டி பெரியப்பா இவங்க உடல்நலத்தில் அக்கறையை எடுத்துக்கக்கூடிய காலம் இந்த மாதம். ஏன்னா சூரிய பகவான் உச்சம் வருகின்றனா அவர் தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமான காரணம், ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடியவரே அவர் தான். நம்மளது ஜீவராசி புறக்கத்துக்கான அமைப்பே அவர் தான் முதல். அந்த சூரிய பகவானுடைய ஒளி நம்மளுக்கு கிடைக்கலனா அதோடு எல்லாமும் சர்வமும் அடங்கிவிடும். இந்த விடியல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அது கொடுத்தா தான், இல்லைன்னா அது விடியவே விடியாது. நம் வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகுகின்ற மாதம் என்று கூட சொல்லும். ஒரு 5 நாட்கள் மட்டும் கொஞ்சம் தொந்தரவு தரா மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் உடல் உபாதையில் இருந்து வந்த பிரச்சனை ஓரளவுக்கு சைலண்ட் மோடில் வந்துடுங்க. கவலையே பட தேவையில்லை. இந்த சித்திரை திருநாள் ஓரளவுக்கு ஆர்வத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய சர்ஜரி சார்ந்த விஷயங்களும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் விலகுகின்ற மாதம் என்று கூட சொல்லுவேன். நிறைய பேர் பூர்வீகத்துக்கு போகாதவங்க கூட சொந்த வீட்டை போய் பார்க்கலன்னு சொன்னவங்க வீடு கட்டிட்டேன், கிரகப்பிரவேசம் பண்ண முடியல, இந்த மாதிரி நற்பலங்கள் கிடைக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். ஈஸியாக அந்த இடத்துக்கு நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி வீட்டை விட்டு மாற்றிடணும், முதல்ல வீட்டை மாற்றணும் அப்படின்ற எண்ணமும் இந்த நேரத்தில் தோன்ற போது, இல்லை வீடையாவது ஆல்டேஷனாவது பண்ணலாம், அந்த மாதிரி சிந்தனையெல்லாம் ஏற்படுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். பொறுமை நிதானத்தை கடைபிடிங்க. ஒரு 15 நாட்கள் இந்த யோகா மாதிரி விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். தியானத்தை மெயின் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். தன்னை போல பிறரையும் பாவிங்க. ஏன்னா இந்த நேரத்தில் வெளியூர் பயணங்களும் அலைச்சல்களும் வீணாக கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையும் காணப்படும். அதன் மூலியமாக தொந்தரவு வரும் நம்மளுக்கு. அதனால் சில விஷயங்களை நாம் தடுத்து கொள்ளுங்கள். பிரயாணத்தில் பொறுமையும் நிதானத்தையும், இந்த ஃபுட்டு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. மெயினாக அந்த ஃபுட்டு சார்ந்த விஷயங்கள் கவனம் தேவை. ஏன்னா சனி செவ்வாய் சேர்க்கை பெறுவது, அங்கே புதன் சம்மந்தப்படுவது என்பது கொஞ்சம் ஃபுட்டு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கலக்கம் ஏற்படும்.
ராகு பகவான் இருக்கக்கூடிய இடம் பரவாயில்லை, இருந்தாலும் அது தர்க்கத்தை கொடுக்கின்ற இடமாகவும் இருக்குது. பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய இடமாகவும் இருக்குது. ஒரு வேலை செய்கிறேன்னா அதில் எந்த குறைபாடு எங்கே இருக்குதுன்னு நம்மளை சுட்டி காக்கிறதுக்கு தன்மையாக இருக்கும். சுகம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும். அதனால் பொறுமை நிதானத்தை கடைபிடிங்கள். உங்கள் வாழ்வில் இந்த சித்திரை திருநாள் ஓரளவுக்கு நல்லதை கொடுக்கும். இந்த சித்திரை நாட்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இந்த சித்திரை மாதம் பௌர்ணமி திதியில் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். நிறைய பெரிய டென்ஷன்லாம் நீங்கள் குறைஞ்சது இந்த பௌர்ணமி தினத்தில் நீங்கள் பார்க்கலாம். என்னங்க இவ்வளோ பெரிய சிறப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். வெளியே சென்றால் புகழோடு வரா மாதிரி ஒரு சூழ்நிலையும் காணப்படும். அந்த நேரத்தில் பணவரவும் அதிகரிக்கக்கூடிய காலம், திடீர் செல்வங்களும் கிடைக்கின்ற காலமாகவும் இருக்கும். செயல்கள் நன்றாக இருக்கும். ஓரளவுக்கு நன்மை தருகின்ற விஷயங்கள் நம் வாழ்வில் நடைபெறுவதற்கு இதுவே முதல் உதாரணம் என்று நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இந்த மாதம் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.